உருகாதா இது? உருகாது. நீங்க பட்டர்னு எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களோ? இது பன்னீர். பட்டர்னா என்னது, பன்னீர்னா என்னது? பால் கட்டி, பாலை வந்து கொதிக்க வச்ச பாலாடை கட்டியா? பாலாடை கட்டி மாதிரி. ஓகே, இப்போ கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு. பன்னீர் வேற, வெண்ணெய் வேற. வெண்ணெய் வேற. ஓகே டன். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. கார்ன் ஃப்ளவர் 2 ஸ்பூன். சோள மாவு. எல்லாருக்கும் புரியணும்ல, எல்லாருக்கும் கார்ன் சோள மாவு 2 ஸ்பூன். இன்னொரு ஸ்பூன். போட்டாச்சு. அடுத்து வந்து மைதா மாவு 1 ஸ்பூன். போதுமா? போதும். போட்டாச்சு. அடுத்து வந்து சில்லி பவுடர். ஏப்பா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கரண்டியா? சரி, இதுக்கு 2 எல்லாரும் கையால எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட வேண்டியதுதானே? நாம என்ன சொன்னேன், இது வந்து மாடுலர் கிச்சன், நம்ம ஸ்டைலா இருக்கணும். ஓகே, அதுக்கு ஏத்த மாதிரி அப்ப டெய்லி ஒரு 100 ஸ்பூன் வாங்கணும் மாடுலர் கிச்சனுக்கு. பட்ஜெட் எகிரும். போதுமா? போடுங்க. இன்னும் கொஞ்சோண்டு. இது ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே. அடுத்து இதுக்கு வேற ஸ்பூன் தான் எடுக்கணும். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. அது ஒரு கமெண்ட்ஸ்ல வரும் பார்த்திருக்கீங்களா? சமையல் சேனல்ல எல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது தேவையான அளவு தான் எது? அது நம்மளே நம்ம பாத்துக்கீங்களா? இல்ல, இது வந்து நார்மலா வந்து நான் சோஷியல் மீடியால இங்க இருக்கிறதுனால சாப்பாடு வீடியோ எல்லாம் போடுற பெரிய பெரிய சேனல்ஸ் நிறைய பார்த்திருக்கேன். அதுல சொல்லுவாங்க தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு கடுகு. அந்த தேவையான அளவு என்னது? அதை யார் சொல்லுவா? அது யார் சொல்லுவா? சரி, நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. ஓகேவா? 1/4 ஸ்பூன். அப்படி கரெக்ட்டா சொல்லுங்க. கரெக்ட்டா. ஆமா, கரெக்ட்டா. இந்த ரெசிபியை பார்த்து நாளைக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ண போறாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம். அது நான் பண்றேன்னு தெரிஞ்சு சமையல் பண்ணவே மாட்டாங்க. ஓகே. அடுத்து இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். ஒரு ஸ்பூன்னா இந்த அளவு தானே? ஓகே ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்ப போடுறதெல்லாம் போட்டாச்சா? அடுத்து வந்து கொஞ்சம் தண்ணி. எவ்வளவு அழகா இருக்கா? அது அழகா இருக்கதை விட எப்படி பார்த்துட்டு எப்படி பாருங்க, சொம்ப கமத்தி வச்சிருக்கு. அதுக்கு மேல ஒரு டம்ளர் வச்சு நான் நினைச்சு டம்ளர் இருக்கு, தண்ணி எங்க இருக்குன்னு நான் பார்த்தேன், சொம்ப கமத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு அழகான ஒரு வெசல். ஓகே, இது கொஞ்சமா இதுல ஊத்தி விட்டுங்க. நான் ஊத்துறேன், நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணுங்க. பஜ்ஜி மாவு பசஞ்ச மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு என்ன சொன்ன, இந்தோ சைனீஸ் டிஷ். அதுக்கேற்ற மாதிரி இது வந்து பஜ்ஜி மாவு. அவர் கமெண்ட்ல எல்லாம் கீழே கேட்க மாட்டாங்க, பஜ்ஜி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க 2 பேரும். சொல்லிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ கமெண்ட் வரும், அதான் கலக்கிறது இவ்வளோ கரண்டி வச்சிருக்கீங்களே, கலக்கிறதுக்கு ஒன்று வைக்க வேண்டியதுதானே, கையை விட்டு கலக்குறீங்கன்னு வரும். அது கை பக்குவம் வரதுக்காக கையில். இல்லை, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இதில் வந்து ஒரு பயாலஜி இருக்கு. நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே நல்லா விரசி சாப்பிடணும். விரசினா என்னது? விரசினா சொன்னீங்க இப்ப நல்லா சொல்லுங்க. தெரியல விட்டுருங்க. நான் தப்பா சொல்லி அசிங்கப்பட இல்ல விரசி மீன்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்றது. ஓகே, அதை தான் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து விரசி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி விரசும் போது நம்மளோட கையில் வந்து ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அம்மா எல்லாம் விரசி தருவாங்க, அதாவது மிக்ஸ் பண்ணி தருவாங்க. அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா விரசி சாப்பிட்ருக்கீங்களா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வருஷம் அது வருமா? வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1000 வாட்டி என்ன பண்ணுவோம், கையை அங்கே கழுவிட்டு எடுத்துகிட்டு சோப் போட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பாடை வரசுவோம். அவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கையில் வந்து ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா இருக்கும். ப்ரோபயாட்டிக்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா. அந்த பாக்டீரியா இது கூட என்ன ஆட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த சாப்பாட்டுக்கு இந்த ஃபுட்டு டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்.